சொரக்காய் இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? சொரக்காய் நல்லா கழுவிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, அரை டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சீரகம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதோட வாசனை நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா காயெல்லாம் தனியாகவும் தண்ணியை தனியாக வடித்து வச்சுட்டு 1-2 கடைஞ்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டு போல் கடைய வேணாம். இது போல் கடைஞ்சிட்டு இப்போ தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு வத்தலையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கடைஞ்சி வச்சுருக்க சுரைக்காய் கடைசலும் எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து தேங்காயை வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை வந்து அப்படியே வந்து நம்ம கொதிச்சுட்ருக்க குழம்புல வந்து ஊற்றிடலாம். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு இறக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான சுரைக்காய் கடை.